இந்த வீடியோவில் நம்ம பகடை சம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பகடையில் வந்து 2 பார்ட் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டின் வந்து இப்போ நடந்த குரூப் 2 எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. கான்செப்ட் தெரிஞ்சால் இந்த மாதிரி சம்மெல்லாம் ஈஸியாக எழுதிடலாம். பாருங்கள், ஒரு பகடையில் 1க்கு எதிரே 4 மற்றும் 2க்கு எதிரே 5 உள்ளது எனில் கொடுத்து 4 ஆப்ஷன் கொடுத்து எது சரியாக வரும்னு கேட்டிருக்காங்க. இப்போ பகடைன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு எண்ணுக்கு எதிராக வர்றது வந்து அடுத்த பக்கமாக வராதுன்னு நமக்கு ஏற்கனவே தெரியும். இப்போ 1க்கு எதிராக வந்து 4 இருக்குது. அடுத்து என்ன சொல்லிட்டாங்க, 2க்கு எதிராக 5. இப்போது ஒரு பகடையில் மொத்தம் 6 முகம் இருக்குமா? 1 2 3 4 5 6. இங்கே என்ன இருக்குது, 1 4 கொடுத்துட்டாங்க, அடுத்து 2 5 கொடுத்துட்டாங்க. அப்போது மீதம் இருக்கிறது 3 6. இதுதான் எதிராக அமையும். ஏன்னா 1க்கு 4 எதிர்னு சொல்லிட்டாங்க, 2க்கு 5 எதிர்னு சொல்லிட்டாங்க. இப்போது மீதம் இருக்கிறது என்னது, 3க்கு 6 தான் எதிர் அமையும். இங்கே பாருங்கள், 3 ஆனது 4 மற்றும் 6க்கு அருகே உள்ளது. 3க்கு எதிர் 6ன்னு சொல்லிட்டாங்கன்னா அது வந்து அடுத்த பக்கமாக இருக்காது. அப்போது இது வந்து வராது. 3 ஆனது 4 மற்றும் 6க்கு அருகே உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. 3க்கு ஆப்போசிட் வந்து 6, அப்போ அது வந்து அருகே வந்து இருக்காது. 3 ஆனது 5 மற்றும் 6க்கு அருகே உள்ளது. இப்போ இதுவும் வராது. ஏன்னா 3க்கு ஆப்போசிட் 6ங்கும்போது அது வந்து அடுத்த பக்கமாக வராது, அருகேங்கும்போது அடுத்த பக்கம். அடுத்து பாருங்கள், 2 ஆனது 3 மற்றும் 6க்கு அருகே உள்ளது. 2க்கு ஆப்போசிட்டு 5. இப்போது 2 ஆனது 3க்கும் 6க்கும் அருகே வந்து அமைய வந்து வாய்ப்பு உண்டு. அடுத்து பாருங்கள், 1 ஆனது 4 மற்றும் 6க்கு அருகே உள்ளது. 1க்கு ஆப்போசிட் என்னது, 4. அப்போது 4க்கு அருகே உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது வராது. அப்போ நமக்கு சரியான விடை வந்து சி தான். 2 ஆனது 3 மற்றும் 6க்கு அருகே உள்ளது. சம் எது பார்த்தாலும் சரி, கான்செப்ட் புரிஞ்சு பாருங்கள். எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால் எழுத முடியும். அடுத்த 2வது கொஸ்டின் பாருங்கள். 1 ஆனது 2 4 மற்றும் 6க்கு அருகில் இருந்தால் பின்வரும் கூற்றுகளில் எது உண்மையாக இருக்க வேண்டும்? 1 வந்து என்ன சொல்லிட்டாங்க, 2 4 6க்கு அருகே இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போது 1க்கு ஆப்போசிட்டாக என்ன இருக்கலாம், 3 அல்லது 5. இந்த 3 இல்லாட்டி 5 2ல் ஏதாவது ஒன்று இருக்கலாம். நமக்கு படம் கொடுத்தாங்கன்னா இதுக்கு பின்னாடி இதுதான் தெரிஞ்சிடும். இது வந்து நம்மளாக கண்டுபிடிக்கிறதுனால 1க்கு ஆப்போசிட்டாக 3ம் வரலாம், அப்படி இல்லாட்டி 5 வரலாம். ஏன்னா இது வந்து அருகே இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ பாருங்கள், ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, 2 என்பது 6க்கு நேர் எதிரானது. இப்போ வந்து 1க்கு அருகே வந்து 2 4 6. இப்போ பின்னாடிங்கும்போது இந்த சைடு பின்னாடி போகும், இந்த பின்னாடி 3 அல்லது 5. இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, 2 என்பது 6க்கு நேர் எதிரானதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம 1க்கு அருகேங்கும்போது 2 4 6 இப்படி எழுதியிருக்கோம். இதை இப்படி கூட எழுதலாம்ல. இப்போ இதை பார்த்தா 2க்கு 6 வந்து எதிராக இருக்குன்னு சொல்லலாம். இதே இது 1க்கு 2 6 4, இதுவுமே நமக்கு என்னது, 1க்கு அருகே தான் இருக்குது, 2 4 6. அப்போது இதில் பாருங்கள், இது வந்து 2க்கு 6 வந்து அருகே இருக்குது. இது வந்து நேர் எதிரானதுன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு அருகே கூட வரலாம். அப்போ இந்த ஆப்ஷன் வராது. அடுத்து பாருங்கள், 1 ஆனது 3க்கு அருகில் உள்ளது. 1 இங்கே இருக்குது. நமக்கு ஏற்கனவே தெரியும், 2 4 6 அருகே இருந்ததுன்னா 3 இல்லாட்டி 5 வந்து ஆப்போசிட். 2ல் எதுனாலும் ஆப்போசிட்டாக இருக்கலாம். அப்போது நமக்கு 3 தான் ஆப்போசிட்டுன்னு தெரியாது, 5 தான் ஆப்போசிட்டுன்னு தெரியாது. அப்போங்கும்போது இது வந்து வர சான்ஸ் இல்லை. 1 ஆனது 3க்கே அருகில் உள்ளது. அடுத்து பாருங்கள், 3 ஆனது 5க்கு அருகில் உள்ளது. இப்போது இந்த இது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1க்கு ஆப்போசிட் அப்படிங்கும்போது நமக்கு 3 இல்லாட்டி 5, இந்த 2ல் எதுனாலும் வரலாம். இவங்க என்ன சொல்லிட்டாங்க, 3 ஆனது 5க்கு அருகில் உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே 3ன்னு வச்சுக்கிட்டோன்னா 5 வந்து அங்கிட்டு பின்னாடி போகும்போது இது வந்து அருகே வரும். இப்போது இது வந்து வர வந்து வாய்ப்பு இருக்குது.
ஏன்னா 1 இங்கே போடணும், 1க்கு எதிராக 3 இல்லாட்டி 5ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஏதாவது ஒன்று வந்து 1க்கு ஆப்போசிட்டாக இருக்கும்போது நம்ம 3 வந்து பக்கத்தில் போடலாம். ஏன்னா இன்னும் 3 இது வந்து அருகே தான் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. 2, 6, 4 நமக்கு பகடைக்கு தெரியும். இப்போ ஒரு எண் இருக்குன்னா அதுக்கு எதிராக ஒரு எண் வரும். அப்போங்கும்போது இங்கேயே 2 முகம் வந்துருச்சா, அப்போ மிச்சம் 4 முகம் இருக்குது. அது வந்து இந்த நம்பருக்கு 4 முகம் வந்து அருகே வந்து இருக்கும். ஏற்கனவே அங்கே வந்து 3 இது அருகே இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இன்னும் 1 வரணும். அங்கே வந்து 3 ஆனது 5க்கு அருகில் உள்ளது. 1 பக்கத்தில் 2, 6, 4ன்னு போட்டோமா, அடுத்து 3, 5 எழுதுவோம். அப்போ இதுதான் அருகே வரும். இப்போ இது வந்து கரெக்டு. அடுத்து பாருங்கள், 3 ஆனது 5க்கு நேர் எதிரானதுன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு 1க்கு 3 இல்லாட்டி 5 வந்து நேர் எதிராக வரலாம். இவங்க என்ன சொல்லிட்டாங்க, 3 ஆனது 5க்கு நேர் எதிரானதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இல்லாத நம்பரை எழுதும்போது அது வந்து அருகே தானே வரும். அப்படிங்கும்போது இது வந்து இதுக்கு வந்து நேர் எதிராக இருக்காது. இப்போது நமக்கு ஆப்ஷன் வந்து 3 ஆனது 5க்கு அருகில் உள்ளது. இப்போது இது பார்க்க வந்து குழப்புற மாதிரி இருக்கும். நமக்கு கான்செப்ட் புரிஞ்சு இதை திரும்ப திரும்ப எப்படி வரும் நம்ம செஞ்சு பார்த்தோம் அப்படின்னா ஈஸி ஆகிடும். அடுத்த சம் பாருங்கள். 1 ஆனது 5க்கு எதிராகவும் 2 ஆனது 3க்கு எதிராகவும் இருந்தால் 6 முகம். அது 1, 2, 3, 4, 5, 6. இப்போ 1க்கு ஆப்போசிட் 5ன்னு சொல்லிட்டாங்க, 2க்கு ஆப்போசிட் 3ன்னு சொல்லிட்டாங்க. மீதம் இருக்கிறது என்னது 4, 6. இப்போ 4க்கு ஆப்போசிட் 6ஆக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இது பாருங்கள், 4 ஆனது 3 மற்றும் 6க்கு அருகில் உள்ளது. 4 எங்கே இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டாக 6 இருக்குது. அப்போ அது வந்து அருகில் வராது. இங்கே பாருங்கள், 4 ஆனது 3 மற்றும் 6க்கு அருகில் உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் வராது, சியும் வராது. ஏன்னா 4 ஆனது 5 மற்றும் 6க்கு அருகில் உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அருகே வராது. ஏன்னா 4க்கு ஆப்போசிட் 6. இப்போது இந்த ஏயும் சியும் வராது. அடுத்து பாருங்கள், 2 ஆனது 4 மற்றும் 6க்கு அருகில் உள்ளது. 2க்கு ஆப்போசிட் 3 தான். அப்போது இது வந்து வரலாம். டி பாருங்கள், 6 ஆனது 3 மற்றும் 4க்கு அருகில் உள்ளது. 6க்கு ஆப்போசிட் 4. அப்போது இதுக்கு 4க்கு அருகில் வராது. அப்போ ஆன்சர் வந்து பி தான். 2 ஆனது 4 மற்றும் 6க்கு அருகில் உள்ளது. அடுத்த சம் பாருங்கள், 2 ஆனது 3க்கு எதிராகவும் 4 மற்றும் 6க்கு அருகிலும் இருந்தால் பின்வரும் கூற்றுகளில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே 2ன்னு இருந்ததுன்னா 3க்கு எதிர். இப்போது இதுக்கு பின்னாடி 3, 4 மற்றும் 6க்கு அருகில் இந்த மாதிரி இருந்ததுன்னா பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது. 1 ஆனது 5க்கு நேர் எதிரானதுன்னு சொல்லியிருக்காங்க. 2க்கு எதிர் 3. இப்போ 1, 5 பக்கத்துலையும் வர வாய்ப்பு இருக்குது. அப்போ இது வராது. 4 ஆனது 5க்கு நேர் எதிரானது. இப்போது 4 இங்கே இருக்குன்னா நம்ம நார்மலாக இப்படி போட்டாலே இது பக்கத்தில் வரவும் வாய்ப்பு இருக்குது. அப்போ இது கிடையாது. சப்போஸ் நம்ம நம்பரை மாற்றி வச்சு போட்டோம் அப்படின்னா இதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு திரும்ப செக் பண்ணிக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், 4 ஆனது 2 மற்றும் 6க்கு அடுத்துள்ள பக்கத்தில் உள்ளது. 4ங்கிறது 2 மற்றும் 6க்கு அடுத்த பக்கத்தில் வருது. ஆனால் இதை நம்ம எப்படி எழுதலாம், இது மட்டும் வாய்ப்பான்னு பார்க்கலாமா. இப்போ 2 நம்ம இங்கே போட்டிருக்கோம், 4 இங்கே போட்டு இந்த இடத்துல, ஏன்னா நமக்கு வந்து என்ன சொல்லிட்டாங்க, 2 ஆனது 4க்கும் 3க்கு எதிர், 4 மற்றும் 6க்கு அருகில். இப்போ 2 இங்கே போட்டோம் அப்படின்னா 4, இந்த 6 இந்த பின் சைடு போடுறோம். இதுக்கு ஆப்போசிட்டில் 6 போட்டாலுமே 2 வந்து 4க்கும் 6க்கும் இடையில இருக்குது. ஆனால் இங்கே வந்து 4க்கு ஆப்போசிட்டாக 6 இருக்குது. இப்போது இதுவும் வர வாய்ப்பு இல்லை.
இந்த மாதிரி போடும்போது நமக்கு 4ங்கிறது 2க்கும் 6க்கும் அடுத்த பக்கத்தில் இருக்குது. ஆனால் நம்ம இந்த மாதிரி 4 வந்து இங்கே வச்சு 2 இந்த சைடு போட்டோம் அப்படின்னா 6 வந்து 4க்கு ஆப்போசிட்டாக போடவும் ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போது இது வந்து வராது. அடுத்து பாருங்கள், 1 ஆனது 2 மற்றும் 3க்கு அடுத்த பக்கத்தில் உள்ளது. 2க்கு ஆப்போசிட் வந்து 3. 2க்கு ஆப்போசிட் 3ங்கும்போது இப்போ 1ங்கிற நம்பரை எடுத்தோம் அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்டாக இது வரவே வராது. ஏன்னா 2க்கு ஆப்போசிட் 3, 3க்கு ஆப்போசிட் 2 தான். அப்போங்கும்போது இந்த 1ங்கிறது தான் அடுத்த பக்கத்தில் இருக்கும். இப்போ 1க்கு ஆப்போசிட்டாக வந்து 2ம் வர வாய்ப்பு இல்லை, 1க்கு ஆப்போசிட்டாக 3ம் வர வாய்ப்பு இல்லை. அதனால் ஆப்ஷன் டி தான் சரி. கான்செப்ட் நல்லா புரிஞ்சு பாருங்கள். அடுத்த சம் பாருங்கள். ஏ என்பது பிக்கு அருகில் உள்ளது, பி வந்து டிக்கு அருகில் உள்ளது, ஆனால் சிக்கு அருகில் இல்லை. அருகில் இல்லைங்கும்போது அது வந்து இதோட ஆப்போசிட்டாக இருக்கும். இப்போ பியோட எதிர்பக்கம் வந்து நமக்கு சி, டி வந்து அருகில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து பாருங்கள், இ வந்து டி மற்றும் எஃப்க்கு அருகில் உள்ளது. ஈங்கிற எழுத்து வந்து டிக்கும் எஃப்க்கும் அருகில் உள்ளது. அப்போ ஏக்கு எதிர்பக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ டைஸ் வரையலாமா? நம்ம இதில் இருக்கிற மாதிரி எங்கேனாலும் லெட்டர்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஏ இங்கே எழுதுகிறோம் அப்படின்னா ஏ என்பது பிக்கு அருகில் உள்ளது, பி இங்கே எழுதிடுவோமா? இப்போது இன்னொன்று என்ன சொல்லிட்டாங்க, பி வந்து டிக்கு அருகில் உள்ளது, டி எழுதிட்டோம். இதோட ஆப்போசிட் வந்து சின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா பி வந்து டிக்கு அருகில் உள்ளது, ஆனால் சிக்கு அருகில் இல்லை. சிக்கு அருகில் இல்லைங்கும்போது ஆப்போசிட். இப்போ நமக்கு 3 இது தான் தெரியும். இதோட ஆப்போசிட்டுங்கும்போது இந்த சைடு பின்னாடி வரும், இங்கே வந்து சி. இப்போ மேலே இருக்கும்போது டிக்கு ஆப்போசிட் வந்து இங்கே கீழே எழுதுவோம். ஏன்னா படமாக வரைஞ்சால் அதில் எழுதும்போது குழப்பும். இதை வந்து நீங்களாக கற்பனை பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், ஈங்கிறது டி மற்றும் எஃப்க்கு அருகில் உள்ளது. ஈயை தான் கனெக்ட் பண்ணணும். இப்போது இந்த இடத்துல இ எழுதணும் அப்படின்னா ஈயை கனெக்ட் பண்ணும்போது இங்கே இ எழுதும்போது, ஏன்னா இதுக்கு பக்கத்தில் பின் சைடு ஏக்கு பின் சைடு இ வரும்போது அதுக்கு கீழே வந்து எஃப்னு போடுவோமா? அப்போ இது வந்து கீழே வரும். கீழே வந்து எஃப், டிக்கு ஆப்போசிட்டாக வந்து எஃப் வரும். இப்போ ஈயை கனெக்ட் பண்ணும்போது ஈயை தான் கனெக்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. டி மற்றும் எஃப்க்கு அருகில் உள்ளது. ஈங்கிறது டி மற்றும் எஃப்க்கு அருகில் உள்ளது. இ எங்கே எழுதணும் அப்படின்னா டிக்கு கனெக்ட் பண்ணுங்கள், இ இருக்கா? அப்போது கீழங்கும்போது ஈயை கனெக்ட் பண்ணும்போது எஃப்பும் ஈக்கு அருகில் தான் இருக்கும். அப்போங்கும்போது ஏக்கு ஆப்போசிட் வந்து நமக்கு ஈயாக வரும். ஏக்கு ஆப்போசிட் வந்து இ. ஏன்னா இங்கே கொடுத்துருக்கிறது வந்து இந்த டயக்ராமில் வந்து கரெக்டாக வந்துடுச்சு. பிக்கு ஆப்போசிட் சி, ஏ என்பது பிக்கு அருகில் இருக்குது. அடுத்து வந்து பிங்கிறது டிக்கு அருகில் இருக்குது. அடுத்து அவங்க கனெக்ட் பண்ணுறது ஈயை வச்சு தான். ஈயை வச்சு கனெக்ட் பண்ணும்போது சப்போஸ் நம்ம இங்கே வந்து எஃப் போட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல இ போடுதோம் அப்படின்னா நம்ம எதை வச்சு கனெக்ட் பண்ணணும்? ஈயை வச்சு தான் கனெக்ட் பண்ணணும். இ வந்து டிக்கும் எஃப்க்கும் அருகில் வரும். இந்த இடத்துல இ போட்டோம்னா நமக்கு டிக்கு வந்து ஆப்போசிட்டாக வந்துடும். அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, டி மற்றும் எஃப்க்கு அருகில் வரும் சொல்கிறதுனால நமக்கு இந்த இடத்துல ஈயும் இந்த இடத்துல எஃப்பும் எழுதுவோம். அதனால் ஏயோட எதிர்பக்கமாக என்ன இருக்கும்னா இ இருக்கும். சம்மை வந்து பார்க்குறதுக்கு தான் கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். கான்செப்ட் புரிஞ்சிருச்சுன்னா நம்ம இந்த இடத்துல தான் ஏ போடணும்னு அவசியம் இல்லை. எந்த சைடுனாலும் ஏ போட்டு அவங்க கொடுத்துருக்கிறதுக்கு கொண்டு வர்ற மாதிரி எழுதணும். இப்போ வந்து ஏ நம்ம இங்கே போட்டோம் அப்படின்னா ஏ என்பது பிக்கு அருகில் உள்ளது. இப்போது பிக்கு ஆப்போசிட் சி இந்த இடத்துல போடுவோம். பிக்கு ஆப்போசிட் வந்து சி. அடுத்து பாருங்கள், டியும் அருகில் உள்ளதுன்னு சொல்லிட்டாங்க. பிக்கு அருகில் வந்து டி இருக்குது. இன்னும் நம்ம ஈயும் எஃப்பும் எழுதணும். இ வந்து நமக்கு டிக்கு அருகில் இருக்குங்கும்போது இந்த இடத்துல ஈயா வந்து ஏக்கு ஆப்போசிட்டாக வந்துடும். இன்னொன்று வந்து நம்ம எஃப் எழுதுவோமா? டிக்கு பின்னாடி எஃப் போகும். இப்போ நம்ம ஈயை கனெக்ட் பண்ணும்போது டிக்கும் பக்கத்தில் இருக்கும். இப்போ ஈயை கனெக்ட்
கனெக்ட் பண்ணும்போது இங்கே கீழே இருந்து இந்த பின்னாடி கணக்கு தானே, அப்படிங்கும்போது உங்களுக்கு ஈயும் ஈங்கிறத வந்து டிக்கும் எஃப்க்கும் அருகில் வந்து இருக்கும். இப்போ ரெண்டாவது படத்தை கனெக்ட் பண்ணால் ஏ இங்கே இருக்குது மேலே, இப்போ பி வந்து சைடில் இருக்குது. பிக்கு ஆப்போசிட் சிங்கும்போது நமக்கு இந்த சைடு எழுதுவோமா, சின்னு எழுதிடுவோம். அடுத்து பிக்கு பக்கத்தில் வந்து டிங்கிறதுனால நமக்கு இந்த தெரிகிற அந்த 3 இடத்துல ஏபி டின்னு எழுதிடுவோம். சி வந்து இதுக்கு ஆப்போசிட் எழுதிட்டோம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, ஈங்கிறது டி மற்றும் எஃப்க்கு அருகில் உள்ளது. ஈயை தான் கனெக்ட் பண்ணணும், டிக்கு பக்கத்தில் வரணும். ஈங்கிற இது வந்து இங்கே போடுவோமா, ஈங்கிறது போட்டோம்னா இங்கே டிக்கு பக்கத்தில் இருக்கும், எஃப்க்கும் பக்கத்தில் இருக்கணும். அப்போ வந்து எஃப்ஐ வந்து பின்னாடி போடுமா, இங்கே வந்து எஃப் போடுவோம். அப்போங்கும்போது ஈங்கிற இது வந்து டிக்கும் அருகில் இருக்கும், எஃப்க்கும் அருகில் இருக்கும். அப்போங்கும்போது நமக்கு டைஸ் வரையும் போது இப்படி தான் வரையணும்னு அவசியம் இல்லை. ஏ எந்த சைடுனாலும் இருக்கலாம். ஆனால் இவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து இங்கே கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கணும்.